ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம செம்மியம் பூந்தலூரில் ரெண்டாவது என்ன செஞ்சோம் அப்படின்றது தான் இந்த செகண்ட் வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கல்லில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க, வயலுக்கு. இது வந்து பருத்தி காடு. பருத்தி காடில் பாருங்கள், நிறைய பூ இருக்குது. இந்த பருத்தி வெடிச்சிருக்கிறதும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் சென்டரில் தான் இருந்துச்சு பருத்தி வெடிச்சிருக்கிறது. அதுக்கு எங்களுக்கு போக முடியல. இது வந்து தென்னந்தோப்பாங்க. எங்கள் அக்கா பொண்ணு வீட்டு தாங்க இதுவும். தென்னந்தோப்பு அதில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு போவாங்க. அந்த விறகு செத்தை இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து வேலை செய்கிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா. இந்த இயற்கையை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்க. இயற்கையாக அந்த மரம், செடி கொடிகள், இந்த வானம், பறவை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயிலெலாம் வருமாங்க, நிறைய மயில் வருமா. நான் லாஸ்ட்டு கிளிப்பில் வந்து ஒரு மயில் எடுத்திருக்கோம். இங்கே கூட மயில் இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளே இந்த சவுண்டில் வந்து அது பறந்து போயிடுச்சுங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கிட்டே வந்து நைட்டுலாம் வந்து தென்னை மரத்துலலாம் மயில் வந்து அடையுமாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ டெய்லி அவங்க மயிலெலாம் பார்ப்பாங்க. சவுண்டு கேட்குது, மயில் கத்துற சவுண்டு கேட்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் அது நடந்து போகுது. நம்ம இங்கே போகிறதுக்குள்ளே ஆனால் அது கொஞ்சம் போயிடுது. ஆனால் நான் இன்னொரு கிளிப், லாஸ்ட்டு கிளிப்பில் எடுத்திருக்கிறேன். அது கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்தேன். ஏன்னா சவுண்டு கேட்டால் அதுங்க பயந்து போயிடுதுங்க. சவுண்டு இல்லாமல் இருந்தால் நல்லா ஜாலியாக அப்படியே நிலத்தில் நடந்து நல்லா மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் வந்து இதுலேயும் இருக்குது, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் போயிடுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டு கிளிப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், அது பார்க்கலாம். இது வந்து அந்த பருத்தி காடு தாங்க. இதில் வந்து இறங்கி நடக்க முடியல எங்களால். ஒரே ஸ்லிப்பரியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி தண்ணி விட்டுருந்தாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டுக்காரை ஒண்டி போய் அந்த பருத்தி வெடிச்சிருக்குது நிறையா, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் சென்டர்லலாம் நிறைய பருத்தி வெடிச்சிருந்துச்சு. இதில் அந்த பருத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு இந்த பருத்தி செடி காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன் நான். பாருங்கள், இதிலலாம் வந்து பருத்தி கொஞ்சம் வெடிச்சிருக்குது. நடுப்புற போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள், இங்கே சோளம்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஆனால் அது இந்த நிலத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, ஜேசிபிலாம். அதனால் நாங்கள் இந்த சைடில் வந்தோம். சைடில் வந்தால் கொஞ்சம் அந்த அப்படியே சேராக இருக்குது, ஸ்லிப்பரியாக இருக்குது, நடக்க முடியல. பாருங்கள், இதிலெல்லாம் பருத்தி பூ வெடிச்சிருக்குது. நல்லா ஃபுல்லாக சில இதில் ஓரத்துலலாம் பூ விட்டுருக்குது. பாருங்கள், இதில் அழகாக வெடிச்சிருக்குது. இதில் அதுக்கப்புறம் இந்த பருத்தி பூலாம் எடுப்பாங்க. எடுத்து அதுக்கப்புறம் அது நிறைய ப்ராசஸிங் இருக்குதுங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பருத்தி காட்டை நான் வந்து எடுத்தேங்க. பாருங்கள், இதில்தான் நல்லா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அதை போய் ஒரு ரவுண்ட் அடித்தோம். இந்த பருத்தி காட்டு தென்னந்தோப்புக்குள்ளார போய் தான் இந்த வரப்பில் நின்று தான் எடுத்தோம். இந்த நடுப்புற வெடிச்சிருக்கிறதெல்லாம் போய் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை தாண்டி போகணுமா, சோளக்காடெல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து வயலுக்குள்ளே இறங்கி போக முடியல. ஆக்சுவலாக வழி வந்து ஃப்ரண்ட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ தளம், நெல்லுலாம் காய வைக்கிறதுக்காக தளம், சிமெண்ட் தளம் போடுறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் போக முடியல. இவங்கெல்லாம் அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த விறகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த கிராமத்தின் அழகு இல்லைங்களா. இதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இங்கே ஆட்டுக்குட்டிலாம் கூட ஓடி வந்துச்சு. பாருங்கள், இது வந்து பனைமரம். பனைமரத்தில் ஃபுல்லாக நொங்கு இருக்குது பாருங்கள். இந்த பனைமரம் வந்து ரொம்ப வறண்ட பூமியில் இந்த பனைமரம் வச்சா நிலத்தடி நீர் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து தண்ணியே இல்லாத பூமின்னா கூட அதோட வேர் நீண்டுட்டு போய் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை கூட இழுத்து வச்சுக்குமாங்க. அதனால் ரொம்ப வறண்ட பகுதியிலலாம் இந்த பனைமரம் வச்சா நிலத்தடி நீரை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பனைமரத்தில் நமக்கு யூஸ் ஆனது தாங்க இல்லைங்களா. மட்டையிலேருந்து எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இங்கே எல்லாம் அந்த குறவு குச்செல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. மாமரத்துலேயும் நிறையா, இந்த மாந்தோப்புலேயும் போய் பார்த்தோம். நிறைய மாங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது. இதெல்லாம் பாருங்கள், மூங்கில் மரம், நிறைய மூங்கில் காடுகள் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த சாமுராய் சாங் தாங்க நினப்பு வந்துச்சு. மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, இயற்கை தாயின் மடியில் பிரிந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் பிறந்து, பறக்க வேண்டும் பறவையாய்
பறந்து திரிந்து பறந்து மூங்கில் காடுகளே வண்டு முனுகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் அழகாக துள்ளி ஓடிச்சு இல்லைங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த நேச்சர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் மேலே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், இந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குன்னா பாருங்கள், இந்த மூங்கில் காடுகள், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த வயல்வெளி, அப்படியே பொட்டல் காடாக இருந்தால் கூடங்க அந்த பாருங்கள் மேகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த இயற்கையை ரசிக்கணுன்னா நம்ம கிராமத்தில் தாங்க வாழணும். நம்ம நகரத்தில் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது பாருங்கள். இது மாதிரி ஃப்ரீ இடம் எங்கெங்கே இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு? அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தில் வந்து மீன் வளர்க்குறாங்கங்க. பாருங்கள், பச்சை பசேல்னு புல்வெளி, பயிர்கள், எங்கே பார்த்தாலும் மரம். இங்கெல்லாம் எங்கெங்கே சிட்டி சைடு இது மாதிரி பார்க்கவே முடியல இல்லைங்களா? ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இங்கே ஒரு குளம் இருக்குது, அதில் மீன் வளர்க்குறாங்க. அந்த மீனுக்காக ஒரு ஃபுட்டு இருக்குதாங்க. அந்த ஃபுட்டை போடும்போது மீனெல்லாம் அப்படியே மேலே வருமா. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த ஃபுட்டு இல்லை. என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்காக தனியாக வந்து ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி போடுறாங்க. அந்த ரைஸை போடும்போது அது அப்படியே போய் அடியில் போய் செட்டில் ஆகிடுதுங்க. அதனால் மீன் அங்கேயே சாப்பிட்ருமா, மேலே வராது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வந்துருமா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். போட்டாங்க, நான் அதையும் எடுத்திருக்கேன் பாருங்கள். எனக்கு ஆனால் எந்த மீனும் தெரியல, மேலே வர்ற மாதிரி தெரியல. இது வந்து என்ன செஞ்சோன்னா, நிறைய இந்த ட்ராகன் ஃப்ளை சொல்லுவாங்க இல்லைங்களா, தும்பி நிறைய உட்காந்துருந்துச்சுங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அதில் 1 2 எடுத்தோம். கொஞ்சம் எடுக்க முடியுமான்னு பார்த்தோம். ஏன்னா ரொம்ப கிட்டக்க போனால் பறந்து போயிடும் இல்லைங்களா? அது இந்த செடி கொடிகள் அசைகிறது, இந்த காஞ்ச புல் அசைகிறது கூட என்ன ஒரு அழகாக இருக்குதுங்க. அப்படி போகும்போதே இதை சும்மா அப்படியே பார்த்துட்டு போனோம் நாங்கள். இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ளை உட்காந்துருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? வாங்க, நம்ம வந்து அங்கே போர் செட் இருக்குது, குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான மரம் இருக்குதுங்க. இந்த போர் செட்டில் வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்குமா, எங்களால் இறங்க முடியல. அதனால் நாங்கள் சும்மா அந்த தண்ணியை மட்டும் ரசிச்சுட்டு, நல்லா அப்படியே ஃபோர்ஸாக குட்டுது இல்லைங்களா, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அதனால் அங்கே சும்மா 1 2 கிளிப்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் இன்னொரு போர் செட் போனோம். அங்கே தான் குளித்தது நாங்கள். அங்கே வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கே போய் குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த போர் செட்டில் ஜஸ்ட்டு நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு கீழே உட்காந்து கொஞ்சம் காலெலாம் க்ளீன் பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அங்கே நின்று கொஞ்சம் பேசி இருந்துட்டு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே இயற்கையை ரொம்ப ரசிப்பாங்க இல்லைங்களா? இயற்கையை ரசிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகான இயற்கை வளம் பொருந்திய இடமா இருந்துச்சுங்க. இதில் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு 2 hours 3 hours இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. டைம் போனதே எங்களுக்கு தெரியல. இந்த குளம் தான் பாருங்கள், இந்த குளத்தில் மீன் வளர்க்குறாங்க. மீன் வளர்த்து விற்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட்டு இதுக்குன்னு தனி ஃபுட்டு இருக்குதாங்க. அதை போட்டால் அப்படியே எல்லாம் மேலே வந்துடும் போல இருக்குது. பாருங்கள், அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து சாதம் வடித்து அது வந்து மீன்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க சாப்பாடு. பாருங்கள், ஆனால் சொல்கிறோம், ஒருவர் கல்ல இருக்கிறது அதுவும் போய் வேலை. மீன் வளர்க்குறாங்க. மீன் வளர்க்குறதுக்கும் அதுக்கு டெய்லி ஃபுட்டு நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா, அக்வேரியம் அப்பப்போ ஃபுட்டு 2 எடுத்து போடுவோம். ஆனால் இது வந்து இதுக்குன்னு தனி ஃபுட்டு இருக்குதான். இல்லைனாலும் இது மாதிரி அது போட்டால் மேலே ஃபுல்லாக எல்லாம் வருமா. இந்த மாதிரி ரைஸு அதுக்குன்னு தனியாக வேக வச்சுட்டு எடுத்துன்னு வந்து ஃபுல்லாக போடுறாங்க. ஒரு அண்ணன் கூட நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துன்னு வந்து ஃபுல்லாக போடுறாங்க மீன்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அதை தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் எடுத்திருந்தேன். இதெல்லாம் நாங்கள் போகும்போது ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு அட் லாஸ்ட்டு நாங்கள் வந்து போர் செட்டில் போய் குளித்தோங்க. அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க. அது அந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பாருங்கள். இந்த மரம் விழுந்தால் தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம், யாருக்கும் நீச்சல் கூட தெரியாது. இருந்தால் கூட அந்த என்விரான்மெண்ட்டு, அந்த இயற்கையான சூழ்நிலை வந்து அப்படி ஏறி நின்னா பரவாயில்லை, சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிது. அவள் வந்து கடக்கடன்னு ஏறிட்டா மேலே. நான் சும்மா ஒரு கீழே மட்டும் ஒரு கால் வச்சு ஏறி நின்னேங்க. ரொம்ப நாங்கள் இந்த சின்ன வயசுக்கே போயிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லைங்களா?
நீங்கள் நிறைய பேர் அவங்கவுங்க வில்லேஜ் நேட்டிவ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுவீங்க இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வயலுக்கு போகிறது, போர் செட்டுக்கு போகிறது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு தனி இன்பங்க. சந்தோஷமாக இருக்கும் மனசு. இதெல்லாம் வந்து நமக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு மகிழ்ச்சிங்க இதெல்லாம். பாருங்கள், எல்லோரும் இந்த போர் செட்டில் ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் குளிக்கல. அந்த மீனுக்கு ஃபுட்டு போட்டுட்டு அந்த மரத்துக்கிட்டலாம் ஏறி கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு இங்கே வந்து அந்த பருத்தி காட்டில் போகும்போது ஒரே சேராக இருந்துச்சு இல்லைங்களா? செப்பல்லாம் மண்ணாயிடுச்சு. அதனால் அதை தான் கழுவிக்கிட்டு இருக்கிறா. சுத்தமாக மேலே உட்காந்து சும்மா செப்பல் கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நடந்து இன்னொரு போர் செட்டுக்கு நாங்கள் போனோம். பாருங்கள், இந்த தண்ணி கொட்டுறதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம். பார்த்துட்டு சும்மா கையில் ஒண்டி எடுத்து இப்படி தொட்டுட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நிறையா இந்த தும்பி பறந்துச்சுங்க, ட்ராகன் ஃப்ளை சொல்லுவாங்க இல்லையா? கிட்ட இந்த தும்பி பறந்தால் எட்ட மழை, எட்ட பறந்தால் கிட்ட மழைன்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் நிறைய அந்த தும்பி பறந்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணோம், இருந்தாலும் அது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அதை எடுக்கிறதுக்கு. எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியுதா பாருங்கள், அழகாக இருந்துச்சு அது கூட பார்க்குறதுக்கு. இந்த தண்ணி கொட்டுறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் எடுத்துட்டு அந்த தும்பியையும் கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் திரும்ப பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பறந்துட்டு இருந்துச்சுங்க நிறையா. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மேகம்லாம் எடுத்துகிட்டே வந்தோம். பட் ஆனால் தும்பியும் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் அங்கே என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணோங்க. நிறைய பேர் வீட்டில் நிலம் போர் செட்லாம் இருந்தால் நீங்களாம் போய் அதை என்ஜாய் பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஊருக்கெல்லாம் போகும்போதெல்லாம் எப்போதுமே நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இங்கே கும்பகோணத்தில் தான் இருக்காங்க எங்கள் அக்கா. அப்பையும் நாங்கள் இதே மாதிரி போர் செட்டில் போயிட்டு குளித்து ஒரு பெரிய ஆல்பமே எடுத்து வச்சுருக்குறோம். அப்போல்லாம் யூடியூப் இல்லையா? இப்போ வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணது பாருங்கள். இதில் தான் அந்த தும்பிலாம் பறக்குது பாருங்கள், நிறைய ட்ராகன் ஃப்ளை பறக்குது. அதை ட்ரை பண்ணோம், கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அதையும் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வரோங்க. பாருங்க, நாங்கள் இங்கே போகிறதுக்குன்னே ஒரு நாள் முன்னாடி போனோங்க. ஆக்சுவலாக வந்து வெனஸ்டே மேரேஜ், டியூஸ்டே வந்து ரிசப்ஷன். இருந்தாலும் மண்டே வந்து இந்த பந்தக்கால்லாம் நடுறதெல்லாம் நடந்துச்சுங்க. ஒரு நாள் சண்டே வந்து இந்த மாதிரி எங்கள் அக்கா பொண்ணு வீட்டில் போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் சண்டே வந்து அங்கே போகிற மாதிரி போனோங்க. பாருங்கள், அங்கே போயிட்டு இந்த ஒரு நாள் இருந்தால் இந்த ஒரு நாள் போனதே எங்களுக்கு தெரியல. காலையில் டிஃபன் சாப்பிட்டோம், அக்கா வீட்டிலே டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்தோம். நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்துட்டோம் நாங்கள். சரி, இந்த கல்லை இருக்கிறது போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வயலுக்கெல்லாம் போகலாம், ஏன்னா இதை டக்குன்னு இங்கேருந்து போக முடியாது பாருங்கள் அடிக்கடி. அதனால் நாங்கள் போனாலே அவங்க போயிடுவோம். நாங்கள் அக்கா வீட்டுக்கு போனாலே அக்கா பொண்ணு வீட்டுக்கும் போயிட்டு தான் வருவோம் நாங்கள் எப்போதுமே. பாருங்கள், ரொம்ப இந்த காட்டு வழியாக நடந்து போகிறோம். அந்த ரோடு வழியாக, அந்த காடெல்லாம் சைடில் இருக்குது. ரோடு வழியாக போனால் இன்னொரு போர் செட் இருக்கும். இது சும்மா எங்கள் வீட்டுக்கார் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ வெடி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலி அது இது இருக்குது எல்லாம் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க போல இருக்குது. அதில் வெடிக்காமல் இருந்ததை எடுத்து வச்சுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, லக்ஷ்மி பட்டாசுன்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த வயல்லலாம் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே அந்த மேகங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சன்னு, இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய அங்கங்கே பனைமரம், அங்கங்கே தென்னை மரம், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் தான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப அழகாக இருந்ததுனால அந்த கிளிப்ஸை வந்து உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துருந்தோம். கொஞ்சம் அதை எடுத்துகிட்டே போனேன். இது சும்மா மொபைலை தலைக்கீழே வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் எங்கள் அக்கா பொண்ணு. அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதில்ல அப்படிலாம். அவள் தான் அந்த ட்ராகன் ஃப்ளைலாம் அந்த கிராஸ் மேலே உட்காந்துருக்கிறதெல்லாம் அவள் தான் எடுத்தா. ஜோதின்னு அவள் தான் கொஞ்சம் நேச்சுரலாக ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப அவளுக்கு இஷ்டம். படிக்கும்போது கூட நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தா. ரொம்ப இயற்கை விரும்பி அவளும் வந்து ரொம்ப அழகாக எடுக்கிறா.
பாருங்கள், இது வந்து அந்த மரத்துக்கு நடுப்புற அந்த சன்ரைஸ் வர்றது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போர் செட்டுக்கு போய் சேர்ந்துட்டோங்க. போர் செட்டில் குளிச்சிட்டு இருக்கும்போதே இப்போ மயில் தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் காமிப்பேன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு மயில், அது எடுத்திருக்கேன். ஒரு கிளிப் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கும். அது ரொம்ப சவுண்டு போட்டால் பறந்து போயிடுது, அதனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் எடுத்துட்டு போயாச்சு. பாருங்கள், நல்லா ஒரு 1 ஹவர் இதில் நாங்கள் குளிச்சுட்டு நல்ல ஆசை தீர குளிச்சுட்டு சூப்பராக ரொம்ப வெயிலாக இருக்குங்க அங்கே. அந்த வெயிலே தெரியல. நாங்கள் இங்கே போயிட்டதுனால அப்படியே ஏசியில் இருந்த மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த கிராமத்தோட அழகை, சென்னியம் பூங்கலூரோட அழகை நீங்களே ரசிச்சிருப்பீங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் போர் செட்டுக்கெலாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஃபோர்ஸாக வருது இல்லைங்களா வாட்டர், அதனால் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம டெய்லி போகிறதா இருந்தால் நமக்கு வந்து பயம் தெளிஞ்சிடும். எப்படியோ ஒரு நாள் போடுறதுனால கொஞ்சம் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் பார்த்தா ஜாலியாக நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, நாங்கள் குளிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு மாடு தண்ணி குளிக்க வந்துச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எல்லாம் தடன்னு மேலே ஏறி ஓடி போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாடு தண்ணி குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் மொபைல் கூட கீழே வச்சுட்டு ஆஃப் பண்ண கூட இல்லாமல் எடுத்து இந்த மாடு தண்ணி குடிக்கிறது கூட அழகாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு பயம், அது இறங்கிட போகுது தண்ணியிலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏறிட்டு அதுக்கப்புறமா அது தண்ணி குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் திரும்பியும் வந்து நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோங்க. அந்த ஒரு 1 ஹவர் அவ்வளோ ஒரு சந்தோஷமான நாளாக இருந்துச்சு அன்றைக்கி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயற்கை சூழல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கல்யாணத்துக்கு இன்றைக்கி நாங்கள் காலையில் இங்கேயே தூங்கிட்டு காலையில் ஒரு 3 மணிக்காக எழுந்து போயிட்டோம். அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பந்தக்கால் நட்டுறது எல்லாம் செஞ்சுட்டு திருச்சி கிளம்பிட்டோங்க. திருச்சியில் அவங்க சம்மந்தி வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட வேனில் போகும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். கும்பகோணம் டு திருச்சி போனோம் இல்லைங்களா? அப்போ வேன் வச்சுட்டு எல்லாமே பெரியக்கா ஃபேமிலி, சின்னக்கா ஃபேமிலி, என் தம்பி ஃபேமிலி எல்லாருமே போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இல்லை அவங்களும் பிள்ளைங்களும் அதிகமாக வரமாட்டாங்களாம். என்னைக்காவது இது மாதிரி நாங்களாம் ரிலேஷன்ஸ் போகும்போது தான் எங்களோட வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளூராகவே இருக்கிறதுனால அவங்க வந்து அதிகமாக வர்றதில்லை, அவங்க வீட்லேயும் விடுறதில்லை. இப்போ வந்து எங்களோட வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. என் அக்கா பொண்ணு, அவளுடைய பொண்ணு, அக்கா பேத்தி 2 பேரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி எட்டக்க நல்லா இருக்கு பாரு, எல்லாருமே குளிக்கிறதுலாம். களவெட்டி பொந்துல யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் மலர் கொடி முத்தாரமே எங்கூரு பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல முட்டியம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி தங்கச்சிய கூறாண்டி கண்ணாடிய காணாண்டி இந்த அன்ன கிளி அடியால மரக்கிள வண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ கூலி. நாள் வந்து சிறப்பான சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷம். எப்போதுமே ஹாப்பியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அது டபுள் ஆகும் இல்லைங்களா? நம்ம சோகத்தை ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஹாப்பி இன்சிடென்ட்ஸை உங்களோட ஷேர் பண்ணிட்டு நீங்களே என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்வி சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த எல்லையில் இருக்கிற காவல் தெய்வம் இது.
அந்த கோயிலுக்கு பேர் வந்துங்க அக்கரைப்பட்டையான் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காவல் தெய்வம். அங்கே இருக்கிற சுவாமி வந்து பாட்டையான் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த 2 பெண் தெய்வம் இருக்கும், அது பாப்பாத்தி அம்மன் அப்படின்றதும் அவங்க தோழிகளும் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கதையும் சொல்கிறாங்க. அந்த பாப்பாத்தி அம்மன் வந்து வாழை மரத்து அடியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு காவல், இந்த ஊருக்கே வந்து எல்லை தெய்வமாக இருக்குங்க இது அப்படின்னு எல்லாருமே அதை வழிபடுறாங்க. அதையும் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன் நான். பாருங்கள், இதெல்லாம் அங்கே எடுத்த ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸு, ரொம்ப ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நாங்கள் அங்கே உட்காந்து நின்று அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜாலியான வீடியோ தாங்க. இது வந்து நாங்கள் வேனில் எல்லோரும் சேர்ந்து போனது, இந்த பந்தக்கால் நடுறது, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் கொஞ்சம் லெங்க்த்தியாக போயிடுச்சு, இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாலியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லாங்காக இருந்தால் கூட ரசித்து பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சந்தோஷமாக நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நன்றி.